இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் நோட்டிஃபிகேஷன் வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்திருந்துன்னு சொல்லி போன வீடியோவில் போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து எந்தெந்த தாலுக்காவுக்கு வந்திருக்கு, மதுரை மேற்கு வந்துட்டா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து மதுரையில் எந்தெந்த தாலுக்காக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, எந்த வட்டத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதை வந்து பார்க்க போகிறோம். அவங்களுக்கு அதாவது எந்த கிராமம் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டமுக்கு வந்திருக்கு. இதில் மொத்தமாக வந்து 28 காலி பணியிடங்கள் இருக்குது. அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 15/11/2025 தான் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு. இதுதான் அந்த 28 கிராமங்கள். அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ரீட் பண்ணால் லென்த்தியாக வந்து போயிட்டுருக்கோம். அப்புறம் உங்களுக்குமே வந்து ஒரு இது இருக்காது. அதனால தான் வந்து நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. இன்ன சுழற்சி முறையும் வந்து அப்படி தான். யாருக்கு முன்னுரிமை, பெண் இல்லை பொது யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற 28 கிராமத்துக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை பார்க்கும்போது நீங்கள் தனித்தனியாக போய் நோட்டிஃபிகேஷனை எடுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. நம்மளோட ஒரே இதிலே வந்து பார்த்துக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ அதில் வந்து முன்னுரிமை பெற்றவர்னால் யாருக்கு முன்னுரிமை இல்லைங்கிறதான் வந்து இன்ன சுழற்சி முறையில் இந்த கிராமத்துக்கு வந்து இவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வயது வரம்பு எல்லாருக்கும் ஒன்று தான். 21 வயசு வரை பூர்த்தி அடைஞ்சவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பொது பிரிவினர் வந்து 32 வயசு வரையும், எம்பிசி பிஎன்சி வந்து 39 வயசு வரையும், எஸ்சி எஸ்டி வந்து 42 வயசு அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 10 ஆண்டுகள் தளர்வுகள் இருக்கும். அப்புறமா எக்ஸ் ஆர்மியில் இருந்தவங்களுக்கு வந்து எம்பிசி பிஎன்சி பிசி எல்லாருக்கும் வந்து 50 வயது வரையும், எஸ்சி எஸ்டியில் உள்ளவங்களுக்கு 55 வயது வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இதர தகுதிகள் வந்து என்னென்னா வந்து நமக்கு தேவைப்படும்னா 10th முடிச்சிருக்கணும், கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், இல்லை பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து தகுதிகள். அப்போ வந்து அடுத்ததாக வந்து என்ன, மதுரை மாவட்டத்தில் வந்து மதுரை மேற்கு வட்டம் இவங்களும் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 15/11/2025. இங்கே மொத்தம் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் வந்து 11 கிராமம் வந்து காலியான பணியிடங்கள் இருக்குது. இதுதான் அந்த 11 காலி பணியிடத்திற்கான கிராமங்கள். மேற்குக்கு வந்து 11 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா இன சுழற்சி முறையிலையும் இந்த பார்த்துக்கோங்க, அந்த 11 கிராமத்துக்கான இன சுழற்சி முறை கொடுத்துருக்காங்க. பிசி அதர் தென் முஸ்லீம், ஜென்ரல் டேனா, எஸ்சிக்கு முன்னுரிமையாக எந்தெந்த கிராமத்துக்கு என்னென்ன முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறமா வயது வரம்பு எல்லாருக்குமே வந்து ஒன்று தான். 21 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க தான் அப்ளை பண்ண முடியும். வயது வரம்பு வந்து எல்லாருக்குமே வந்து அதே வயது வரம்பு தான். எந்தெந்த வட்டத்துக்கும் வந்து மாறலை. அதுக்கப்புறமா 10th முடிச்சிருக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதே தாலுக்காவில் வசிக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். வேற ஒரு முகவரியில் இருந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா இருப்பிட சான்று எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதை எதில் போய் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும்னா www.madurai.nic.in வெப்சைட்டில் போய் நம்ம ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம். இதுக்கும் வந்து 15/11/2025 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. இதுக்கு மொத்தம் 13 கிராமங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. 13 காலி பணியிடங்கள் இருக்குது. அது என்னென்ன கிராமங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கீழே கொடுத்துருக்கு. இந்த 13 கிராமத்துக்கும் தான் வந்து நமக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. இன சுழற்சி முறை வந்து கீழே கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் வந்து போய் பார்க்குறதுக்கு பதிலாக நான் வந்து இப்படி ஈஸியாக வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் இதை பார்த்தாலே உங்கள் ஊருக்கு இருக்கா, எந்த நம்ம ஊரில் யாருக்கு வந்து முன்னுரிமை இருக்குது, எந்த பிளேஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து கொடுக்குறேன். எல்லாருக்குமே வந்து ஏஜாக இருக்கட்டும், எக்ஸாம் டேட்டு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து ஒரே டேட்டு தான். அதனால தான் நான் ரொம்ப ஒவ்வொரு வீடியோக்கும் சொல்லாமல் பொதுவாகவே சொல்லிட்டேன். இதுதான் வந்து வாடிப்பட்டிக்கானது. அது மாதிரி அப்ளை பண்ண டேட் ஒன்று தான். வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணுமோ அட்டாச் பண்ணி நேரடியாக சென்ட் பண்ணணும். நேரடியாக போய் கொடுக்க முடியாதவங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஏன்னா ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப முக்கியம். 21 வயசு கம்ப்ளீட் ஆகலைன்னா வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் அதே தான் எல்லாருக்கும் என்னென்ன வயது வித்தியாசம் கொடுத்துருக்கு. கல்வி தகுதி வந்து அதே தான். இதுலேயும் வந்து மிதிவண்டி ஓட்ட தெரியணும், இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியணும், அப்புறமா வந்து தமிழில் எழுத படிக்க தெரியணும். அதே கிராமத்தை. அடுத்ததாக வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம். இவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 15/11/2025. மொத்தம் வந்து இங்கே 8 காலி பணியிடங்கள் இருக்குது. அது எந்தெந்த கிராமத்துக்குன்னு சொல்லி இந்த 8 காலி பணியிடங்களோட
கிராமத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 8க்கும் வந்து இப்போ இனசுழற்சி முறை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இனசுழற்சி முறை. ஜென்ரல் டேன், பிசி எல்லாருக்குமே இருக்குது. வயது வரம்பு எல்லாருக்கும் அதே தான் வந்து வயது வரம்பு. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்புறமா வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதர வகுப்பினருக்கு வந்து 50, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 55 வயது வரை இராணுவத்தில் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் நிர்ணயிக்கப்பட்ட வயதுலேருந்து 10 ஆண்டுகள் தளர்வு இருக்கும். எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், லீவிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். அதனால தான் எஸ்எஸ்எல்சி முடித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம், இவங்களும் வந்து 15/11/2025 தான் வந்து அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. இவங்களுக்கு வந்து மொத்தம் 7 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த 7 காலி பணியிடங்கள் வந்து எந்தெந்த கிராமத்தில் இருக்குன்னா, இதுதான் அந்த 7 கிராமங்கள். இதுக்கான இனசுழற்சி முறையும் வந்து கீழே வரும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தந்த கிராமத்துக்கு இந்தந்த இனசுழற்சி முறையில் இருக்குங்கிறது வந்து போட்டிருக்கோம். வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 1/10/2025 வந்து 21 வயசு அந்த டேட் படி தான் நமக்கு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதர தகுதிகள், கல்வி தகுதி என்ன எல்லாமே வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ஓரளவு வட்டத்துக்கும் சேமாக இருக்கிறனால தான் வந்து நான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக சொல்லலை. கிராமத்தில் வாழணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிடணும், இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியணும், வாசித்தல் மற்றும் எழுத வந்து தமிழில் தெரிஞ்சிருக்கணும், சம்மந்தப்பட்ட கிராமம் தாலுக்காவில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்டே பண்ணணும். அங்கே தான் வந்து இருப்பிட சான்றிதழ் வாங்கி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்ததாக வந்து மதுரை வடக்கு வட்டம் அவங்களுக்கும் வந்திருக்கு. இவங்களுக்கும் வந்து 15/11/2025 தான் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு. இவங்களுக்கு மொத்தம் 15 காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த 15 கிராமத்தோட பெயர் வந்து இந்த இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த 15 கிராமத்துக்கும் வந்து இனசுழற்சி முறையில் இந்தந்த கிராமத்துக்கு இந்தந்த இனசுழற்சி முறை இருக்குது. இவங்களுக்கு முன்னுரிமை, இந்த கிராமத்தில் முன்னுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் டானா எல்லோரும் அப்ளை பண்ணலாம். வேறு வரும்போது யாருக்கு முன்னுரிமைன்னு தெரிஞ்சுட்டு பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்புறம் வயது வரம்பு, தகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே சேமாக தான் இருக்குது. அப்புறம் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னதுன்னா, வெப்சைட்லேருந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய எல்லா இதையும் வந்து அட்டாச் பண்ணிட்டு ஃபார்மையும் நிரப்பி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் வந்து சென்ட் பண்ணணும். இல்லைனா கொண்டு நேரடியாக கொடுக்கணும். எந்த முகவரிக்கு அனுப்புனா, வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை வடக்கு வட்டம், மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பின்கோடோடு நம்ம சென்ட் பண்ணோம். அடுத்தது வந்து மேலூர் வட்டம், மதுரையில் இருக்கக்கூடிய மேலூர் வட்டம். இவங்களுக்கும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 15/11/2025. இவங்களுக்கு மொத்தம் 23 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுதான் அந்த 23 கிராமத்தோட பெயர். இவங்களுக்கான இனசுழற்சி முறையும் கீழே கொடுத்துருக்கேன். உங்கள் கிராமம், உங்கள் வட்டம் வரும்போது நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் இருக்குது, அதுக்கு என்ன இனசுழற்சி முறைன்னு தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எதில் போய் நாங்கள் செக் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் எப்படி எடுக்கிறதுன்னு. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷனே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் இப்போ போயிட்டு இதை செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணால் வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஏன்னா மதுரை மாவட்டத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எப்போ வரும்னு. இப்போ மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த வட்டத்துக்கு வந்திருக்குங்கிறத தெரியறதுக்காக தான் வந்து இது எல்லாமே ஒரே வீடியோ தனித்தனியாக போடுறத விட எல்லாமே ஒரே இது தானே, அதனால் ஒரே வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டேன். நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த வட்டத்துக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல, ஒவ்வொரு வட்டம். ஏன்னா எல்லோரும் வந்து தனித்தனியாக எங்கள் வட்டத்துக்கு வந்துட்டா அப்படின்னு கேட்குறனால தான் ஒரே இதாக போட்டுட்டா எந்தெந்த வட்டமோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ மேலூர் வட்டம் வந்து பார்த்தாச்சு. இதுதான் உங்களுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 15/11/2025. அடுத்ததாக வந்து மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம். இவங்க வந்து 15/11/2025 வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு. இங்கே 2 காலி பணியிடங்கள் தான் இருக்குது. என் கிராமத்தோட பெயர் வந்து வெள்ளாக்குளம் குரூப், பாறைக்குளம் குரூப். இதுதான் வந்து இவங்களுக்கான 2மே வந்து இனசுழற்சி முறை வந்து இந்த கொடுத்துட்டாங்க. பொது 2வது இதுக்கு வந்து பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்புறம் வந்து ஏஜ் லிமிட் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். கல்வி தகுதியும் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். இதர தகுதிகளும் வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே கிராமத்தில் இருக்கிறவங்களா வந்து இருக்கணும். கண்டிப்பாக அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதை தான் வந்து இதில் மறுபடியும் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து இப்போ என்ன வட்டம் பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக நான் இந்த வீடியோவில் வந்து 10 மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டங்கள் வந்து சொல்லியிருக்கேன். மதுரை கிழக்கு வட்டம் இவங்களுக்கும் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 15/11/2025. இதில் மொத்தம் 35 காலிப்பணி இடங்கள் இருக்குது, 35 கிராமம் இருக்குது. இதுதான் அந்த 35 கிராமமும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த 35 கிராமத்துக்கான இன சுழற்சி முறையும் வந்து கீழே கொடுக்குறேன். அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறீங்க, அதுக்காக தான் இது. இல்லை நீங்கள் இதை பார்க்காம நேரடியாக உங்கள் இதை மட்டும் பார்க்கணுன்னா கூட நீங்கள் www.madurai.nic.inங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து மதுரை கிழக்கு வட்டம் இவங்களுக்கும் வந்து 15/11/2025 தான் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு. எத்தனை 35 மாவட்டம் கிராமம் இருக்குது. இதில் அவங்களோட ஏஜ் லிமிட்ஸ் வந்து சேம், எல்லாருக்கும் ஒரே ஏஜ் லிமிட்டு தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. தகுதிகளுமே வந்து 10th வந்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.